ஒரு ஊரில் பொழில் எழில் என இரு நண்பர்கள் இருந்தார்கள். எழில் குயவர், சட்டி பானை குடம் எல்லாம் செய்து விற்பான். பொழில் சலவை வேலை செய்வான். அது மட்டுமல்லாம பொழில் உழைப்பாளி, சிக்கனவாதி. அதனால அவன் சிறிது காலத்திலேயே பணக்காரனானா. எழில் சோம்பேறி, சம்பாதிச்ச பணத்தையே வீணா செலவழிப்பான். அதனால வறுமையில வாடினான். கஷ்டம் வந்தாலே எழில் பொழிலிடம் உதவி கேட்பான். பொழிலும் நல்ல மனசுக்காரன், உதவி பண்ணுவான். ஆனா ஒரு நாள் பொழில் இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதும் எழில் கோபமா இதுக்கு பழி வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பினான். வழியில் அரசரை சந்திச்சான். அரசர் யானையோட வந்து கொண்டிருந்தார். எழில் சொன்னான், அரசே, இந்த யானை வெள்ளை கலர்ல இருந்தா இந்திரனோட ஐராவதம் மாதிரி இருக்கும். அரசர் கேட்டார். அப்படியா? என் யானையை வெள்ளையாக்க என்ன செய்வது? அதற்கு எழில், அரசே, என் நண்பன் பொழில்தான் சலவை வல்லுனன். துணிகளை வெண்மையாக்குறான். உங்க யானையையும் அவன் வெள்ளையாக்கிடுவான் என்று கூறினான். மறுநாள் அரசர் உடனே பொழிலை அழைத்து வரும்படி கூறினார். பொழில் அங்கு வந்ததும் உனக்கு மட்டுமே என் யானையை வெள்ளையாக்க முடியும், உடனே செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். பொழில் உடனே புரிந்து கொண்டான். இது எல்லாம் எழிலின் வேலைதான். அதற்கு பொழில், அரசே, துணியை நான் பானையில போட்டு துவைப்பேன். அப்பதான் வெண்மையா வரும். ஆனா அந்த அளவுக்கு பெரிய பானை செய்யறவன் என் நண்பன் எழில்தான். அரசர் உடனே எழிலை அழைத்து வரும்படி கூறினார். எழில் அங்கு வந்ததும் யானை வைக்க பெரிய பானை உடனே செய்து கொடு என்று கட்டளையிட்டார். எழில் பயந்து போனான். ஆஹா, நான் வைத்த வினை எனக்கே திரும்பி வந்துவிட்டதே. சரி அரசே என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். உடனே நாட்டை விட்டு பயத்தில் கிளம்பினான். இதுதான் பானைக்குள் யானை பழமொழிக்குக் காரணம்.